வணக்கம். இப்போ நம்ம ஈஸியாக வெஜிடபிளை வச்சு 5 to 10 மினிட்ஸில் ஒரு குயிக்காக ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு தேவை என்னென்னா ஒரு 3 எக்கு, ஒரு 2-3 வெஜிடபிள் இருந்தால் போதும். ரொம்பவே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுலில் 3 எக்கு உடச்சி ஊற்றிக்கிட்டேன். அது கூட ஒரு பிஞ்சு சால்ட்டு, அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட இது எக் ஆட் பண்ணுறதால ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு பெருஞ்சீரக பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது மசாலா எக் இருக்கிறதால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. இது பணியார கடையில் செய்யணுன்றதால ரொம்பவே பொடியாக துருவி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோஸும் ரொம்பவே பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஆப்ஷனல் தான். கொத்தமல்லி ஆட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உங்களோட விருப்பம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. அடுப்பில் பணியாரக்கல்லை வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் இல்லை நெய் கூட விடலாம், அது உங்களோட ஆப்ஷனல் தான். நெய் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. நான் எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஆட் பண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனாக எடுத்து விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய போட்டோம் அப்படின்னா அது மேலே பஃபியாக வந்துடும். ஸோ அது ஃபுல்லாக போடுறத விட கொஞ்சம் அந்த குழியை விட கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இதுலேயும் ஃபில் பண்ணிக்கோங்க. எண்ணெய்லாம் நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. ஏற்கனவே நம்ம எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோன்றதால ஒன்லி இப்போ மேலே மட்டும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு பிளேட் போட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் திறந்து எடுத்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ பஃபியாக சூப்பராக வந்திருக்கு. இந்த குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாமே திருப்பி போட்டுக்கோங்க. இதில் மறக்காமல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, பெருஞ்சீரக பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எக்கு சேர்த்துருக்கோம் அப்படின்றதால அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும் நம்மளுக்கு. இதை நம்ம தேங்காய் சட்னி இல்லை பூண்டு சட்னி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சட்னி சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங்கில் ஸ்கூல்லேருந்து பசங்க வராச்சா இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தி அண்ட் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம எதுவுமே மாவு ஆட் பண்ண போகிறதில்ல. இது நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இது வெந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது சிம்மில் ஒரு 5 மினிட்ஸாவது பொறுமையாக வேக விடணும். நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சாலும் அது தீஞ்சு போயிடும். ஸோ சிம்லேயே வச்சு வேக எடுத்தோம் அப்படின்னா நல்லா உள்ளவும் வெந்திருக்கும், தீயவும் தீயாமல் நல்லாவே வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம சைட் டிஷ் சட்னி அந்த மாதிரி வச்சு ப்ரிப்பேர் பண்ணோன்னா செம்மையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ.